அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் முக்கியமாக என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு புத்தாண்டு ராசி பலன்படி எப்படி இருக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ பொதுவாக மகரம் ராசி பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரக்காரங்களோட பேராவீங்க. உத்திராடம் 2 முதல் 4 பாதங்கள் வரை, திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் 1 முதல் 2 பாதங்கள். உங்களுடைய ராசி அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது மகர ராசி கூட பேர இருக்கின்ற இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆண்டு பிறக்கிறதே, அதாவது ஜனவரி 2021 1ஆம் தேதி பிறக்கிறதே விருச்சிக ராசி, கேட்டயம் நட்சத்திரம் மற்றும் கன்னியா லக்னத்தில் பிறக்குதுங்க. கேட்டயம் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம்ங்க. இந்த ஆண்டு சிறப்பான 3 பயிற்சிகள் ஏப்ரல் மாதம் 2022 அப்போ நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க. அதுக்கு பின்னாடி சனி பயிற்சி நடக்க போகுது, ப்ளஸ் குரு பயிற்சியும் நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ராகு கேது பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கம் படி ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்க போகுதுங்க. அப்போ ராகு மேஷம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார், கேது விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது கூடிய குரு பயிற்சி நடக்குதுங்க. குரு பயிற்சி ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்குது. குரு பகவான் கும்பம் ராசியில இருந்து நம்மளுடைய மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த தடவை குரு பகவான் அதிசார குரு பயிற்சியா பயிற்சி ஆகிறார். அதாவது 6 மாத காலத்துக்குள்ள சீக்கிரமாவே முன்னோக்கி செல்றாருங்க. ஓகேங்களா? அடுத்தது அதிசார சனி பயிற்சி நடக்க போகுதுங்க. உங்களுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி சனீஸ்வரர் மகரம் ராசியிலேருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆவாருங்க. ஓகேங்களா? இதனால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. ப்ளஸ் குரு உங்களுக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் இருப்பாருங்க. மற்றும் அவரோட பார்வை எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானத்தில் விழுதுங்க, மற்றும் ஆயுள் ஸ்தானத்தில் விழுது. முக்கியமாக தொழில் ஸ்தானத்துலேயும் குரு பகவானோட பார்வை விழுதுங்க. ராகு உங்களுடைய 4வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த கிரகங்களுடைய பயிற்சினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. மகரம் ராசிக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்காருங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் சுயமாக சிந்திக்கணும்னு நினச்சி எதனா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா, ஒரு சிலருக்கு அது நெகட்டிவாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாத்தியமாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்மாறாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு குடும்பத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் எதனா ஒரு கருத்து தெரிவிப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்க எதிர்மாறா ஒரு கருத்து சொல்லியிருந்திருப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் மனஸ்தாபம் அதிகமாகவே இருந்திருக்கோங்க. அதே சமயம் நீங்க திருமணம் ஆனவர்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் ஒரு சில விஷயங்கள்ல கிடைக்காம ரொம்ப நாளா இழுவறியாவே இருந்துட்டு இருக்கோங்க. ஆனா வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு ஜென்ம சனியாவே இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை அற்புதமான 3 வீடுகள்ல விழுதுங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதாவது நோய் ஸ்தானம் மற்றும் எதிர் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்து இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகாமல் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன்னா சனீஸ்வரர் லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா, லக்னம் அப்படின்றது உடல் சம்மந்தப்பட்டதுங்க. சரிங்களா? உடலில் தான் நம்ம லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? உங்களுக்கு சனீஸ்வரர் உடலில் அமர்ந்திருந்தாலும் கூட குருவோட பார்வை உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியுங்க. ஏன்னா குருவோட பார்வை இருக்கும்போது சனீஸ்வரரால் எந்த ஒரு கெடு பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு சிலர் உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய லக்னம், அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட உடல் உபாயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டும் அதெல்லாமே மைண்ட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மற்றவங்க சொல்றது ஓரளவுக்கு ஓகே தாங்க. ஏன்னா சனீஸ்வரர் லக்னத்துல அமர்ந்திருக்கிறதுனால, அதாவது லக்னம் அப்படின்றது உடலுங்க, அதுல அமர்ந்திருக்கிறதுனால உடல்ல நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவார். ஆனா அதே சமயம் குருவோட பார்வை 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துல விழுறதுனால சனீஸ்வரர் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல், உங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா, ஹெல்த் விஷயமா எந்த ஒரு கெடுதல் பண்ணணும்னு
நினச்சாலும் கூட உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுற மாதிரி சனீஸ்வரர்கிட்ட வந்து குரு பகவான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாருங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே இருக்குங்க. பட் ஸ்டில் இதுவும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா குருவோட பார்வை வந்து 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சற்று குறையுங்க. முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இருந்திருக்காதுங்க. ஏகப்பட்ட நஷ்டம் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபகரமாகவே தொழில் ரன் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இப்போ இந்த ஆண்டு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா குருவோட பார்வை வந்து எந்தெந்த வீடுகளில் விழுதோ அந்தந்த வீட்டுடைய சிறப்பான பலன்களை வந்து குரு பகவான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து ஐதீகங்க. சரிங்களா? உங்களுக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலமாக வந்து நீங்கள் தொழில் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தொழில் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நஷ்டம் நடந்திருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தொழில் லாபகரமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 100% உங்களால் வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கிட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்து இந்த ஜனவரி 2022ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபகரமாகவே ரன் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதே இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கரெக்டாக செட் ஆகிருந்திருக்காதுங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சி இஷ்யூவாகவே இது வரைக்கும் இருந்துருந்துருக்கலாம். இப்போது இந்த ஆண்டு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் நீங்கள் எதனா ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கு அவங்க வந்து செவி கொடுத்து கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயம் நீங்கள் எதனா ஒரு கருத்து வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து நீங்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்காமல், இன்கேஸ் அந்த கருத்து வந்து கரெக்டான கருத்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் கொஞ்சம் அமைதியாக வந்து இருந்துட்டு அவங்க கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கும்போது உங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு அலுவலகத்தில் வந்து ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அது கூடயே வந்து முக்கியமாக பதவி உயர்வும் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருப்பதற்கு இந்த புத்தாண்டு வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? கேத்து வந்து உங்களுடைய 4வது வீட்டில் இருக்காருங்க. மற்றும் அவரோட பார்வை வந்து 11வது வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ கேத்து மன்னிக்கணுங்க, ராகு வந்து உங்களுடைய 4வது வீட்டில் இருக்காரு. இதனால வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிது அளவில் வந்து உடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தெரிந்த மருந்தகத்துக்கு சென்றோ அல்லது தெரிந்த மருத்துவரிடம் சென்று கரெக்டான மெடிசன் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் வந்து இருக்காது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. கேது வந்து விருச்சிக மனையில் இருக்காருங்க. மற்றும் அவரோட பார்வை வந்து 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்க்குது. அதாவது கேது 8வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு 11வது வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் வந்து சற்று அதிகமாகவே நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது கூட வந்து உங்களுக்கு லாபம் வந்து மிக அதிகமாகவே இருப்பதற்கு இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஆண்டை கண்டிப்பாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்து முக்கியமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பேங்க்ல லோன் எடுத்து வந்திருப்பீங்க. அதே ஒரு சிலர் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி வந்திருப்பீங்க. உங்களால் கடன் தொகையை வந்து செலுத்த முடியாத ஒரு காலகட்டமாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கலாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகுதுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கடன் தொகையை வந்து நல்லபடியாக செட்டில் பண்ணுவதற்கு ஒரு அருமையான ஆண்டாக வந்து இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் வந்து தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமண ஃபங்க்ஷன் ஆகட்டுங்க, அல்லது காது குத்துற ஃபங்க்ஷனோ, அல்லது வீடு கட்டுமானம் பண்ணி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுற ஃபங்க்ஷனோ, இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு வந்து அந்த தடைகள் எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமாக வந்து மேரேஜுங்க. இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகாமல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்க. அதில் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, எப்போ தான் வந்து எங்களுடைய மகனுக்கும் அல்லது மகளுக்கும் வந்து திருமணம் நடக்கும்னு கேட்டிருந்துருக்கீங்க. கவலைப்படாதீங்க, அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்கிறேங்க. அதாவது ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துகிறீங்க, அதாவது நீங்கள் சொல்கிற பரிகாரம்னா நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு.
ஒரு சின்ன விண்ணப்பங்க. ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பரிகாரத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் தாங்க இருக்கும். நீங்கள் மறுபடியும் 1 வருடம் கழிச்சு மறுபடியும் செகண்ட் டைம் அந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து எஃபெக்ட் இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அல்லது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய பலன் வந்து இப்போ வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து வைத்தீஸ்வரம் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இது வந்து சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் இருக்குங்க. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வாங்க. ப்ளஸ் அங்கே வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு ஊருங்க. செவ்வாய் பகவானே நீங்கள் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இன்கேஸ் உங்கள் பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷமே இருந்தது அப்படின்னாலும் அந்த தோஷம் வந்து விலகிட்டு இனிமேல் நடப்பவை எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. திருமணம் தடைகள் வந்து கண்டிப்பாக நீங்குங்க. ப்ளஸ் உங்களுடைய தோஷ ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு வரன் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அது ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து நீங்கள் வந்து ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. இது வந்து ஆந்திராவில் இருக்குது. திருப்பதிலேருந்து 43 கிலோமீட்டர் வந்து பின்னோக்கி வரணுங்க. நீங்கள் ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வாங்க. ப்ளஸ் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா வந்து ராகு கேது பூஜை பண்ணிட்டு அந்த கோவிலே வந்து பாதாள கணபதி அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருட காலத்துக்குள்ள, அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்து திருமணம் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணி பாருங்க. 100% வந்து திருமண தடைகள் வந்து விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இது கூட வந்து உங்களுக்கு ராகு கேதுவோட வீரியம் வந்து சற்று தனியுங்க. சரிங்களா? ராகு கேது வீரியம் குறையுது அப்படின்னாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நடப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து திருமணம் ஆகிட்டு எங்களுக்கு குழந்தைகள் இல்லைங்க அப்படின்ற மன வருத்தத்திலே இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் வந்து உங்களுக்கு மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்த நிலையாக இருந்திருக்கலாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவை அல்லது 2 தடவை படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மனதில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்குங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னாலே 100% நீங்கள் தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மனதில் வந்து நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே நிற்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுடைய வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்கள் வகுப்பில் வந்து நீங்கள் முதல் மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பேங்க்கில் வந்து லோன் வந்து எடுத்து வந்துருப்பீங்க. உங்களால் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த லோனை மட்டும் வந்து திரும்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டமாக இருந்திருக்குங்க இதுக்கு முன்னாடி வருடம், அதாவது 2021. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து குருவோட பார்வை வந்து விழுறதுனால நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான லாபம் வந்து இந்த ஆண்டு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சிலர் வந்து உங்களுடைய நண்பர்களிடையே வந்து கடன் வந்து வாங்கியிருந்திருப்பீங்க. இப்போ அந்த கடன் அமௌண்ட்டை உங்களால் செலுத்த முடியாத ஒரு காரணத்தினாலே உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
சிறிய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு வந்திருக்குங்க. அதாவது மனஸ்தாபங்கள் வந்து கொஞ்சம் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகுவதற்கு ஒரு நல்ல ஆண்டை கண்டிப்பாக திகழுங்க. நீங்கள் வந்து சமுதாயத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இல்லாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு கருத்து சமுதாயத்தில் தெரிவிச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து எதனா ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னாலும் எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு எதிர்ப்பு வந்து யாருமே தெரிவிக்காத வகையில் ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஒரு சில படிக்கும் மாணவர்கள் வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. 100% உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களில் ஒரு சிலர் வந்து இந்த ஜனவரி ஆரம்ப காலத்திலே வந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022க்கு பிறகு வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நீங்கள் அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு செய்வதற்காக நிறைய நல்ல யுக்திகளை கையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யுக்திகளை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் யாருக்குமே தெரியப்படுத்தாமல் உங்களுக்குள்ளேயே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்து செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பலன்கள் பற்றி மற்றவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையாக இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விவசாயம் பண்ணுவதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? ஏற்கனவே அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில தள்ளுபடி ஆஃபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட்டும் கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லாவே கணிச்சு வருதுங்க. ப்ளஸ் இந்த ஆண்டு வந்து நீங்கள் விவசாயம் நல்லபடியாக பண்ணிவிட்டு நீங்கள் லாபம் வந்து சற்று அதிகமாகவே விவசாயத்தில் எடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்பத்து விஷயத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டு வெளிநபர்கள்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அமைதியாக இருப்பாங்க. கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பின்னாடி போயிட்டு உங்களுக்கு உபதிரம் விளைவிக்கிற மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதனாலே முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அருமையான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து மனசாபத்தினால பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் பேசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்து மறுபடியும் நல்லபடியாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மற்றும் ஒரு சிலருக்கு வந்து விவாகரத்தை வந்து முடிஞ்சிட்ருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 2வது திருமணம் வந்து கை கூடுவதற்கு இந்த ஆண்டு வந்து மகரம் ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு திகழும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டில் எதனா இஷ்யூ இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஆண்டாக கண்டிப்பாக திகழுங்க. உங்களுக்கு பிஎஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிட்டு நீங்கள் எதிர்பார்த்தபடி பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏதோ ஒரு லிட்டிகேஷன் இஷ்யூ அவ்வப்போது வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த ஆண்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துட்டு உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து உங்களுக்கே வந்து திரும்பி வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. இதோட முக்கியமான விஷயங்க, அதாவது தற்சமயம் வந்து மகரம் ராசிக்கு வந்து லக்னத்தில் சனீஸ்வரர் வந்து அமர்ந்திருக்கார். எல்லாருமே பயப்படுவீங்க, சனீஸ்வரர் வந்து லக்னத்தில் இருக்கிறனால பிரச்சனை வருமே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் அப்படின்றதுனால மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் வந்து எந்த ஒரு கெடு பலன்களும் பண்ண மாட்டார் அப்படின்றது தான் வந்து இதோடைய ஒரு ஐதீகங்க. அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து எதனா நெகட்டிவ் சொல்லி இது பண்ணாங்க அப்படின்னாலும் அதெல்லாமே நீங்கள் ஏற்றுக்காமல் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து மைண்டை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே 100% இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல பலன்கள் சனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கணும்னு என்ன நினச்சோம், இன்கேஸ் எங்களுக்கு நெகட்டிவாக நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் விடாமல் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எதனா நெகட்டிவ் பலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே விலகிட்டு
மாற்றிக்கிட்டு உங்களுக்கு நடப்பவை எல்லாமே சாதகமான நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள நிறைய பேருக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜனவரி ஆரம்பத்தில் கிடைக்கல அப்படின்னாலும் ஏப்ரல் 2022க்கு பிறகு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லாவே கணிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே மகர ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மகரம் ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு 2022 ராசி பலன்படி எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகர ராசி நண்பர்களே.